இறக்கிது ஒன்றா இவன் யாராவன் உன்னுடைய அசிஸ்டண்டா அண்ணே இதே மாதிரி இறக்குனே இழுச்சு வை மேன் டைட் பண்ணு ஓகே ப்ரோ தலிக்க கேமரா ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் வரி மறந்து போச்சாடா வளச்சுருண்டது எங்க கருப்பே மாடு வலதுவம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுவம் பச்சாக்கிது ப்ரோ சாமி அழைக்கும் போது சிரிக்க கூடாது ப்ரோ சீரியஸ் நகைச்சுவை வேற இது வேற கிடையாது சிரிக்க கூடாது சொல்றா என்னத்தா பேக்கப் பண்ணிடுவாத்தா காசு வரலையாத்தா பகவதியம்மா கண்ட காப்பாத்துறேன் பூனை குறுக்க குறி மைத்துல வழக்காணி கண்டங்கர் நத்திந்து தம்பி சிரிக்கூடாது சீரியஸ் ஆகுது சாமி உனக்கு இந்தி சாமியெல்லாம் தெரியாதுடா முண்டுகர் எந்த குதிரை பள்ளிக்கூடத்தை சுத்தமா லீவ் விட்டு புரியும் எந்த குதிரடா ஏன் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு அட மருதங்குடி மருதுடைய ஐயனாரு எந்த குதிரை சொந்த குதிரை நீ இப்ப வர்றது இந்த மணப்பாறை ஏரியாவுல எந்த குதிரையில வார கருங்குதிரையா செங்குதிரையா நீ வளர்த்த வெள்ள குதிரையா ஓடாடி வருது இந்நேரம் புறப்படுதுடா யசமானே என்ன ஜாமி ஒரு நோத்தாவோட ஜாமி என்ன கிட்ட ரிவர்ஸ் கியர்ல ஜாமி வருமாடா அவன் ஜாமி வரல முண்டைக்கு சூடு தாங்க முடியல அதே உசுன்றேன் ஏய் மோத்தா மேல விழுந்துச்சு ஒரு அளவு தாண்டா ப்ளோ உனக்கு பிடிச்சி இப்ப எரிய போதாரு லாவன்னு மசூரம் கருகணும் உட்காருங்க ப்ரோ வசன மறந்து போச்சு அதான் உசுன்றேன் டைலாக் மறந்துச்சியா உடுக்கு மைக்கே அதே மாதிரி வையோ சரி ப்ரோ ராங் நம்பர் ப்ரோ கேமரா ரெடி தெரியுதா வர வர படம் மாதிரி ஆக்கி விட்டேன்
எவனாவது இப்படி அமத்தவனோட செய்தி விடி அமத்தன மாதிரி. ஹலோ 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 பகவதி அம்மா தாயே எனக்கு நல்ல வாக்கு கொடு. உன்னை நம்பி வந்திருக்கேன் பகவதி தாயே. வந்தது யாரு? வந்தது யாரு? சொல்லிட்டு போ. வந்தது யாரு? வந்தது யாரு? போடா அங்கேக்கு அட்வான்ஸ் வருது படிச்சு சொல்லுப்பா. காணிக்க வந்துருச்சு பேப்பர். இருக்கும் வரை உதவிடு பிறருக்கு, இருக்கும் வரை உதவிடு அவர்களுக்கு. அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே. அந்த அன்பை குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தில் ஒரு சிறிய அன்பு மடல் மற்றும் சிறிய உதவி ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோ. எப்ப கொடுக்குறாங்க வர்றாங்க. நாடகம் முடிஞ்சு 8 வருஷம் ஆச்சுடா. மீனாட்சி உரம் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு படி இழந்த மீனாட்சி உரம் இளைஞர்கள் பிரியாணியா போட்டாகடா. நீ முட்டைய திண்டையாடா. உனக்கு குறி சொல்லி வர்றேன். கேசரி வச்சா குறி ஏழ்றா முண்டை. டேய் இருடா திண்டத சொல்லிக்கிறேன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. அதி நலையிலே மருதங்குடியில எப்படி சொல்லி வரேன். அம்மா அவனோட குறிதான கேட்டு வந்தேன். ஆமா. எதுக்கு அடிச்ச? காணிக்க வாங்கிட்டு போக மாட்டேன். கோளாறு இருந்து கோளாறு சொல்லிட்டு 150 சேர்த்து தரேன். சரி இன்னொரு வாடி அடிச்சு விட்டு. எப்படி டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஆதி நலையிலே எத்தனை உடனே ஆதினால என்ன சொல்லி விடிய வச்சிருவியா? அடுத்த வரைக்கும் வா. எத்தனை உடனே ஆதினாலையில ஆதிதே நாளையிலன்னு போச்சு. ஆதி நலையிலே வளர்ந்து போச்சு. மருதங்குடியில நம்ம கிழவன் கிளவி ஓடையில ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? இல்ல ஓடை இருக்குல்ல அந்த ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? வாழ்க்கையில ஓடையில அப்ப கிழவன் செம்புரியாடு மேய்க்கிறாரு மருதங்குடியில. ஆடு மேய்க்கும் போது கிழவி கஞ்சி கொண்டு வாரா கிழவனுக்கு. சாமி சுண்டு. அப்படியா? காசு வாங்கிக்கிறோம் மயிறு. கிளவி கஞ்சி கொண்டு வரும்போது அன்னைக்குன்னு உள்பாவட கட்டலடா. இருக்கு திருக்கி அவளோட பெரியத. நான் எத்தனை நாள் நானும் ஒவ்வொரு நாளும் இப்படி முண்டமா போயிடுவா. அன்னைக்காவது உள்பாவடையாவது கட்டாப்பிருக்காளே. நான் பார்த்த அப்புறம் சேலையை சுத்தி விடுவேன் ஒரு நாளைக்கு. உள்பாவடை கட்டாம போனா அது கிழவனுக்கு சரியா போகும்போது கெடாத. ஆமா அப்புறம் இப்ப உள்பாவடை கட்டல கெடாதான் தப்பு. ஆட்டு மேலதான் நான் சொன்னேன். இப்ப நான் அப்புறம் கிளை மேலே அதை வச்சுன்னு சொன்னேன். கிளை மேல போய் கடா தவ முடியுமா? ஐயோ ஐயோ கிளவே கவக்கம்ப தூக்குறாரு. அவன் எப்பயுமே கம்பத்தையும் தூக்குவியா? கிளட்டு பைய விளங்காத வய. கவக்கம்ப தூக்கும் போது கிளவி சினையாகிறாரா? ஆமா போங்க பைய. கேமராவில் சுட்டுங்க பைய. ஏன்டா குறி சொல்லி வரேன்டா. குறி சொல்லி வரேன். பொழந்துருவேன். நீ குறி சொன்னது புடுங்கணும். போடா
உட்காரு. ஏன் என்ன சொல்ற? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணா. கிழவிக்கு இரும வருது. என்ன டிராக்டர் வந்திருக்கா, நல்ல கோடாங்கி வந்திருக்காருடா. அப்ப சோதனை வாரு. கிழவிக்கு இரும வருது கிழவே. அடுத்த வரிசையில சொல்றேன். கிழவே என்ன கிழமே கிழவேன் தும்முறியா. கிழவிக்கு இரும வந்தா கிழவையா தும்முனியா? நடக்குது சோதனைப்பா. அப்ப செம்புரியாடு புழுக்க ஓடுதுடா. வேணாம் தம்பி. ஐயா கோடாங்கி, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா மீனாட்சி ஒரு இளைஞர்கள் இந்த காசு கொடுக்குறவங்க அங்கிட்டு ஓரமா வாங்க. ஏண்டா எப்படி கரெக்டா நடக்கிறத கூட சொல்லுவேன், சும்மா இல்ல. எனக்கு வேணாம், குறி வேணாம், இது எதுக்கு வேணாம்? வா இப்ப சொல்றேன் பாரு. ஐயே என்னமே சொல்ல வேணாம், அவங்க இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லு, அவங்க தான் காது தர. ஏய் நான் தட்டுட்ட ஓஞ்சி அரைஞ்சு வருவேன். ஆடு புழுக்க ஆடு புழுக்க விடாம அப்புறம் இதா ஓடும். விபூதி தட்டோட ஆடு சோதனைடா. என்ன சோதனை? கிழவி இரும்புறா கிழவன் தும்முறியா ஆடு புழுக்க ஓடுது சோதனை. இதெல்லாம் என்னடா உலகத்துல இல்லாத இதை சொல்றாடே, ஒரு அளவு இல்லையாடா? என்ன இருமுறா, இது மனுஷனுக்கு இருமா தும்மா எல்லாம் வரும்டா. கிழவன் தும்முறா அவன் இருமுறா, இதெல்லாம் கோடாங்களாடா சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி புழுக்க விடாம இதாடா ஓடும். ஓஞ்சது ஒரு தட்டுட்ட உடனே அடுத்து சொல்லும் போது சாணி ஆடு புழுக்க ஓடுது. இல்ல இல்ல காலை மாத்தி உட்கார்ந்தேன். அங்கே பெருங்கொண்ட கெடா ஒண்ணு கடிக்குதுடா. ஏதா போங்க வீட்டுக்கு போய் வேலை வெட்டி உண்மையை சொல்றேன். ஆண்டு ஊன் சொல்ற. நான் எத்தனை ஊன் போடுறது? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஊன் போட்டுட்டே இருக்கேன்டா. என்ன ஆடு ஒண்ணுக்கு இருக்குது, கெடா ஒண்ணுக்கு இருக்காம எங்கடா கிளம்பியா? உட்காரு. இப்ப என்ன கண்டா சொல்லு, நீங்க கோவப்படா. நம்ம வீட்டுல என்னென்ன நடக்குது சொல்லி வரேன். வீட்டுல ஆடு மாடு எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்ப நீ சொன்ன உடனே ஊன் மட்டும் சொல்லி சொல்லக்கூடாது. சொல்லும் போது மழை வேஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வரும்போது கிளவி தண்ணியில மிதிச்சு வலிக்கு விழுகிறா. கிளவி வந்து தூக்கம் போது கிழவனுக்கு தூக்கிருச்சா? ஆமா என்னடா பேசுற? ஜாமியா கோடாங்கி நினைச்சா என்ன நினைச்சுற? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சா இல்ல சும்மா வந்துச்சா? தண்ணி தான் வந்துச்சா? போறியா? நல்லா போடுவேன். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட காசு வாங்கினதுக்கு உன்னைய ஒரு போடுறேன். அந்த இளைஞர்கள் பூரா ஒரு கிளவேன் கிளவிய தூக்குறாரு. என்னத்த தூக்குறாரு? கிளவிய. கிளவி ஜாக்கெட்ட காணோம். கிளவி எல்லாம் அந்த காலத்துல ஏறி ஜாக்கெட் போட்டாங்க. இப்ப இருக்க கிளவியே ஜாக்கெட் போட மாட்டேன்றாங்க. என்ன அதே பூரா அந்த முடிஞ்சு வச்சு அப்படி எதுக்கு ஜாக்கெட்டு? வீட்டுல அடுப்பு பிடிக்கல. எனக்கு டூட்டியை மாத்துறாரு அவரு. போடு நீ. இரு இப்பதான் ஆள் டூட்டி மாத்தி விட்டுருக்கேன். அடுப்பு ஏண்டா பிடிக்கல சொல்லு. எல்லாத்தையும் போட சொல்லு. மொத்தமா இளைஞர் ஊரா அதே நம்மளோட இளைஞர், என்னோட உயிர் இது ஊரா இளைஞர் ஊரா. நான் தாண்டா கோடாங்கி. நீதே போட போட போடு. எனக்கு வாய் போங்கடா ஏழை பையன் வாங்கலாம். எனக்கு வாய் வலிச்சுன்னா எல்லாத்தையும் போட சொல்லிடுவேன். இப்போ உண்மையை சொல்றேன், நீ அழுதுருவ.
ஏல இருங்கடா. விடிய காலம் 5:30. போச்சுடா. சீரியஸா சொல்லு. நான் சொல்லாம நீங்க யாரும் போடக்கூடாது. காசை வட்டி போட்டு நான் சொன்னாத்தே, நான் உங்களுக்கு பதவியை கொடுத்தாத்தே நீங்க வாங்கிக்கணும். நான் பதவி கொடுக்கறது வரைக்கும் புடிங்கி போட்டு சீட்டை கழிச்சு போறீங்க. அப்புறம் சொல்லுங்க. ஊம். அந்த ஊம் உள்ளடா. இருங்கடா. இருங்க. கையில நீ செம்புடுக்கு வச்சிருக்கியா? என்கிட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு, அடிக்கிறீங்களா? விடிய காலம் 5:30. சுத்தமா விடிஞ்சிருச்சு. ஆரியா போடாங்கி ஹரியானங்க எவ்வளவு ஆச்சரியத்தை. விடிஞ்ச வண்ணைய கிளவி சாணி போடுறா. கிளவியா சாணி ஓட்டா? சாணி தொளிக்கிறா. என்கிட்ட கோடாய் களவாடி போயிடலாத்திருக்க. கிளவி சாணி வரதோ என்கிட்ட ஒளிஞ்சு பார்த்துருக்கிய. சாணி தொளிக்கிறா. அப்படி சொல்லுங்க. சாணி தொளிச்ச உடனே காஞ்ச உடனே கிளவி விளக்க மாத்துக்கிட்ட கூட்டுறாடா. அப்ப கிளவேன் கோலம் பொடி. கிளவே கோலம் யாரு பிடிக்கிறது? கிளவேன் கோலப்பொடி எடுத்துட்டு வந்தாங்க. நான் கூட கிளவே கோலை பிடிக்க சொல்லணும்னா கிளவியை பிடிக்க சொல்லிட்டு பார்த்தேன். அந்நியாயத்துல போய் கோலை பிடிச்சி தெரிஞ்சா ஊர்ல இருக்க ஊரா பாத்துருவாங்களே. கோலப்பொடி எடுத்து வந்திருக்காரு. கிளவி கோலம் போடும் போது தண்ணியில நனைஞ்ச அலையுதுடா. ஆனா சரியான நடிகண்டா நீ. பின்னி வாங்குறியா? எப்படிப்பா? உன்னோட இது எனக்கு தான் தெரியும். காலு தூக்க ஏறிடுச்சு. அத சும்மா நிட்டு ஆளு ஒரு மாதிரி நினைச்சிருவோம். அப்படியே அருள் பிடிக்கும். அப்படியா? நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஒரு காசை வாங்கிக்க. உனக்கு குறி சொல்லவா? 20 ரூபாய்க்கு சீட்டு எடுக்காது. 20 ரூபாய்க்கு கிளி சீட்டு எடுக்காது. வச்சுக்கப்பா. சரி சரி. நீ சொல்லும் போது உனக்கு அருள் பிடிக்கும் பாருவேன். கோயில் கட்ட வரி போட்டு இளைஞர்கள் போட்டாங்க. உங்க பரம்பரை இல்ல. கோயில் கட்ட வரி போட்டு கொக்கரக்கொன்னு சேவ ஊவையில ஆரியா கொக்கரக்கொன்னு பிடிச்சா நொக்கரக்கொன்னு பிடிச்சா சாமியை கும்பிட்றா. பாரு சாமி வரும் பாரு. தன்னா எனக்கு வராது. ஏன்? நீங்க புடுக்கடிக்கிறது சரியில்லை. புடுக்குடா. அது இப்ப வர வைக்கவா? எதுக்கு ரொம்ப கஷ்டப்படாது. கையெல்லாம் வலிக்கும். என்னமாடா அந்த காசை நான் வாங்கக்குள்ள நல்லா பூஜிக்கிறது. சம்பளம் தரமாட்டையில சொல்றதெல்லாம் கேட்கணும். நல்லா பூசியா? இனிமே வருவியா? வருவேன். வரல என்ன நாளைக்கு சீட்டு காசு கட்ட முடியாது. கம்பு கூட்டுல பூசுறா. நீ எங்கட சொன்னாலும் பூசுறே. இந்த இடையில சொன்னாலும் பூசுறேன். இந்த இடையில சொன்னாலும் இங்க பூசுறதா? நல்லா நான் கண்ணதே வாய நல்லா அது ஒண்ணு தெரியுதா? வாய். ஐயோ எந்த வாயில? இந்த வாயில மருதங்குடி. காலு கட்டாளி உட்கார முடியல. என்னடா கால புரிஞ்சு. மருதங்குடி சீம மண்ணு பறக்குது. ஆமா மழை வெஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. மண்ணுதான் பறக்கும். இந்த அவர் சொல்றாரு இப்படி ஒரு கோடாங்க நான் என் வாழ்க்கையிலே பார்க்கலடான்றாரு. மலை சுருட்டுது மருதங்குடி மருதுடைய ஐயனாரு மாடு வலது கொம்ப சாய்க்குது. இடுப்ப முறுக்குது.
இந்த அழகு மையம் வளர்த்த மாடு இடதுகம். டேய் அப்படித்தான் மொத்த தொடைய பற்றி விட்டாரா? ஏய் ஆடா தங்கா இங்கே வாங்க தங்க. சாமியானது சரி, இங்கே வேணா சாமி ஆடுவானடா. ஐயோ அண்ணன் நடந்து எப்பா உள்ள 2 பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா. விரட்டுறேன். அந்த பிள்ளைய ஒண்ணும் பண்ணக்கூடாது. பத்தியாடா கனி எப்படி பொம்பளையாம் பாரு. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. என்னடா அதுக்கு டப்பாங்குத்தாடி அடிக்கிறான், நீர்மாலை அடி அடிக்கிறேன். அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ள. இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ள. இது எவனுக்கு ஏத்த புள்ள சொல்லு புள்ள. கத்தாலம் காட்டு புள்ள களையெடுக்க போகையில 2 ஒம்பளை பேயாட வந்தாலும் இல்லை சீர்காய் குளிச்சுக்கிட்டு தலையை காயப்பட வந்தாலும். டேய் ஹலோ ப்ரோ. டேய் அங்கிளா தம்பி சூத்தூத்தி மண்டி ஓட சொல்லுப்பா. டேய் இவன் யார் அந்த லூசு பைய? டவுன் இந்த பொம்பளை என்ன இப்படி குளிச்சு வர்றா? பியூட்டி பார்லா மசுரை நீக்கி விடுப்பா தம்பி. இந்த மசுரை நீ நீக்கி விடு. மண்ட முடி அடுத்த மொண்டாட்டி எப்படி பண்றேன் பாரு. இதுக்கு சம்பளத்திலே 650 ரூபா பிடிக்கப்படும். டிங் டாங் டக். தம்பி 650 ரூபா சத்துச்சு. மண்டி ஓட சொல்லு மேன். ஆகா உழுக்குறாடா. தம்பி இது என்னடா தவளை மாதிரி? இது என்னடா மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி படுத்து கிடக்கா? இல்லை அங்கே டவுன் ப்ளீஸ். ஹலோ லேடி பின்னாடி டயரை தூக்கி வைடா. சிமெண்ட் முடிய நகட்டுறா. மண்டி ஓட சொல்கிறேன். 1800. 2300. 3600. சொல்ல விடுறா. அத மண்டி ஓட விடு. நீ ஏன் போய் அணைக்கிற? வீட்டு ஓனர் இருக்கேன். எப்படி சாவியை போட்ட? இதுல எவன் மூட்டாட்டி எதுன்னு தெரியலடா. நான் யாரு? இது என்னடா வெளியே இருக்கிறவன் போல மாதிரி உட்காந்துருக்கா? நாசமா போக. அசுர நீக்கி விடுத்தா பேணுவாத்து விடுறா. ஏன்டா யாரா புரிஞ்சு? இதுல பக்கத்திலே இருப்பா. பசு மாறி ஏறி போயிடாம. இந்த மாதிரி நீ புரிஞ்சன்றே அவன் கடைசி வரைக்கும் அடி மூட்டத்துக்கு வரைக்கும் போறேன். தலைய நல்ல விரிச்சு போட்டு தண்ணிக்கு தான் போகையில ஆமா அதானே என்னோட வேலைய.
600 சேர்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 600 சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன செய்யணும்? இந்த பேயை கொஞ்ச நேரம் விரட்டாதீங்க. ஏன்? நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இவன் தாண்டா புருஷன். அவங்கள சொல்லு. எந்த நல்ல மசுரு ஏதோ உனக்கு உசுறு கண்ணகரத்தையில் ஏசனக்காங்கொட்டும் கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில ஏசனக்காங்கொட்டும் கூட உருட்டி முழிக்கையில ஏசனக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் நம்ம விட்டு உடம்பெல்லாம் சிலுக்கிறடி ஏசனக்காங்கொட்டும் கூட வட்ட நிலவும் போல ஏசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி அடி வாடாமல்லி பூவாலகே ஏசனக்காங்கொட்டும். இவர் ரெவடி முண்டை அந்த முட்டையை கொண்டு வருவான். இது என்ன மேன் திருப்பி பேச என்கிட்ட கொண்டு வருது. அடா அடுத்த முண்டாட்டி இவங்க தடவி எடுக்கிறாங்களாடா. உன் கைரேக படாத இடமே இல்லையாடா. அவன் முட்டியோட சொல்லி அவன் முட்டியை தெளிச்சாடே. எனக்கு ஒரு முன்ன தெரியணும் உண்மையான புரிஞ்சுங்க யாரு. நீங்க 2 பேரும் யாரா? நாங்க 2 பேரும் கல்ல புடிச்சிங்க. நீ யாரு? ஏன் ஜிஜி ஏன் கேஸ் ஏன் மேல வர்றவா? நம்மளுக்கு வந்து நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஏன் அப்படி? என்னைய வந்து என்ன சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன ப்ரோ நீங்க தானே பக்கத்துல இருக்கீங்க. இந்த லைவா கேமரா எடுக்கிறாங்க. என்னுடைய உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க. கேமரா எடுத்தான்னா என்ன எடுத்தா எனக்கு என்ன? நான் எப்படி மாட்டுவேன்? நீ தானடா கட்டி பிடிச்சி எல்லா வேலையும் பாக்குற மயிர் மேனே. தலைவா நீங்க தான் மாட்டுவீங்க தலைவா. எனக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. ஏன்? அட்வான்ஸ் யார்ட்ட பண்ணாங்க? யார் என்ன ஏத்திட்டு வந்தது? யார் அங்க டீ வாங்கி கொடுத்தது? இங்க யார் நடிக்க சொன்னது? இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சது யாரு? இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க நீங்க சொல்லல. இவ்வளவுலாம் செஞ்சவரு இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சதும் நீங்க தான் சொல்லியிருப்பீங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு அவசியமே இல்லை. பேய் விரட்டிட்டேன். ஏன்? நல்லா இருப்பீங்க. எனக்கு வேற ஒண்ணும் அமைய மாட்டேன். இதுலயாவது என் வண்டியை ஓட்டிக்கிறேன். நீ போலையா? இவன் யாரா? இவாரு ஆஹா ஆஹா. யாரும் அண்ணனும் வந்துருக்காங்களா? இது வேற அவங்களுக்கு அறுவாடுத்து வரச்சுட்டாங்க. எத்தனை மணிதான் ஏதோ உனக்கு மணிதான் எத்தனை மணிக்கு இந்த புள்ள போறா மாண்ட வந்தா. எனக்கு 1.5 இன்ச் கூட இல்லைன்னு ஏத்தா வந்தது யார்த்தா? நானா? ஏலே நான் கோடாங்கிறா ஓத்தான்ட்டேன். ஐயோ ஏய் இவங்க பேய் பிடிக்கலடா. அவனை பிடிச்சது புருஷன் பிடிச்சிருக்காங்கடா. ஐயோ யாருன்னு கேளுப்பா. யாருப்பா? சாந்தி கிடையாது. சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? மறைக்கிறியா? நம்ம கூப்பிட்டு வந்து எல்லா வேலையுமே பாக்குறானே. நம்ம இவனுக்கு காவலுக்கு இருக்கிற வேண்டிய யோசிக்கிறியா? உனக்கு என்னத்தான் வேணும்? யாரு பிடிச்சா? அப்படி கேட்காத ஓடாக்கி. ஏன்? அது வாட்டு படகுன்னு எனக்கு புரிஞ்ச வேணும்னா நீ யாரை சட்டம்? ஐயோ எனக்கு அதேதான் வேணும், அதேதான் வேணும். நான் மாட்டேன். ஏன்? எனக்கு 5000 அட்வான்ஸ் தரியா? புருஷன் இல்லைன்னு சொல்லுது. அது புரிஞ்சு என்னவே வேணும். நான் மாட்டேன்ப்பா. ஏன்? ஏன்? அது
உனக்கு என்னத்தா வேணா? என்ன வேணும்? புருஷன் வேணும். ஐயோ, யாரு புருஷனா வேணும்? யார் புருஷன்? இந்த புருஷன் உனக்கு யாரு வேணும்? எனக்கு நீங்க ரொம்ப ஐயோ, உங்களுக்கு no problem, போட்டல. இது அண்ணா, உனக்கு யார்தான் வேணும்? ஐயோ, 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 ஐயோ. நீ பகல் சுட்டா, சக்கம் சுட்டேன். பகல் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்டா? இது பகலா? இது பகல், இது night. மதியம்? மதியம். எப்போ நான் இந்த எம்சிக்கு வரல. ஐயோ, கடாய்ச்சி. அண்ணா, தம்பி, உனக்கு ஒரு கோடான ஓடி நன்றி சொல்றேன். விழுந்து கூப்பிடு. அண்ணா, தம்பி, என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நன்றி, என் நன்றி கடன் தெரியவே தெரியாது. ஏன்? 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற, ஏசி கார்ல கூப்பிட்டு வர்ற, இதெல்லாம் பெருமையா? இது ஒரு பெருமையா? வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தர்ற, கூப்பிட்டு கடையில கூட்டு போய் வேணும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்ற, துணிமணி எல்லாம் வாங்கி தர்ற, அதெல்லாம் பெருமை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு 2 வம்பளை 3 வம்பளை கூட்டி விடுறவாரு. ப்ரோ, அவன் உங்களை மாமா கூட்டி. ஏய், தமிழ்ல அப்படி சொல்லாத, அங்கிள். அங்குல ஆக்கி புட்டேன் இவன், அங்குல தான் ஆக்கி புட்டேன், அங்குல தான் ஆக்கி புட்டேன் இந்த புள்ள. நம்ம சோடி சேர்ந்து சொக்காலிங்கம் சொன்ன புள்ள. அடி என்ன அடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி? இத நான் வச்ச மையி. நீ முன்னால போனா முன்னால வாரே. வெத்தலையோ கொலந்து வெத்தலையோ, சின்ன கொலந்து வெத்தலையோ. ஆமா, வண்டி சொல்ல ஜம்பாட்டனா வித்து வர உங்கட்டனா. டேய், நீ புருஷனா இல்ல தார்க்கம் வைக்கிறவனாடா? டேய், ஷிஃப்ட் மாத்திக்கிட்டோம். நம்ம ஆட்டுக்கு யாரு ஓனரு? யாரா இருந்தா உனக்கு என்ன, எங்காவது உணவு ஓட்டினா தெரியுதானே? அப்ப நீ வர்றியா ஓட்டுறதுக்கு? அது யாரு? ஓமண்டாடி தானே கட்டா பொண்டாட்டி சம்சம். இவன். இவன் வந்து திருத்தோக்கால் ஒளிமே. ரெண்டா பொண்டாட்டி. ஏங்க என்னை எத்தனை பேர் தெரியுமா படிச்சாங்க? அடி பாய் புரிஞ்ச உட்காந்துருக்கல இப்படி போய் சொல்லிடி. இவன் சத்தியமா இங்க ஓட்டுட்டு உட்கார்ந்தேன்னா இவன் எந்த வேலை பார்ப்பான்? வேற எங்க போறதும்? எந்திரிச்சு தாண்டா வேலை பார்க்கணும். ஐயா வாரு அவன். டேய், ஆனா ப்ரோ நீங்க 2 வழியிலையும் பிணைஞ்சு எழுதுங்க. இல்ல, நீங்க உங்களோட ஆசி கார்ல தானே வருவீங்க? இதெல்லாம் உழைக்கும்டா. கார்ல தானே வருவீங்க. இடவெல்லாம் துவரங்கூச்சல இறக்கி உன்னை புழக்கப்படும். நீங்க புலங்கள், நான் திணிக்கிறேன். என்ன சொன்னாலும் கோல் போறியா? டே கனி, உன்னை இருட்டில் விட்டு அரையணும்டா. அத காலை அப்படி இழுச்சு வைக்க சொல்லாதீங்க. என்னடா அது? என்ன பண்ண போறீங்க? புங்க வராங்க. வெள்ளிக்கிழமை வாரேன் புள்ள, வெள்ளி நல்ல கிழமையில. வெள்ளிக்கிழமை பாரு புள்ளே, வெள்ளி நல்ல கிழமையில. வெள்ளிக்கிழமை யாத்தா ராஜாத்தி வாரேன் புள்ள. நான் விடியா காலம் உனக்கு தரேன் புள்ள. ஏங்க வெள்ளிக்கிழமை வரேன், இந்த பிள்ளைய கொண்டு வாடா. டேய், புருஷன் கூட்டி வர மாட்டீங்களா? ஏய், அவளை 2 அரை அரைஞ்சு உள்ள கொண்டு வாடா. நீ இது அதை கொண்டு வா. என்னடி அவட்ட டொங்காஸ் போட போயிட்டு பேண்ட காஞ்சி இருக்கற. தொங்காசா? ஏய், அவ்வளவுதான். போத்தா நீ என்ன பண்ற? பொட்ட நாய்க்கு சிலை நாய் அலையிற மாதிரியே போறான் பாரு. இதை யூடியூப்ல பார்த்துட்டு புருஷன் என்னடா வெட்ட வருவேன். அண்டா டக்கர் மாதிரி இருப்பானே வேற புருஷன். நீ வெட்டு பண்ணதானே நான் அதெல்லாம் கேக்குறது. இன்னொரு பொம்பளைங்கடா. அத்தி என் பெரிய முட்டாடி தள்ளிட்டு போயிட்டாங்களே. அவளை மண்டி ஓட சொல்லு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? வண்டி ஓடுமா? மண்டி ஓடுதே ஆடி சொல்ல முடியும். சொல்லு. ஏய், பக்கத்துல போடா. தண்ணி நல்லா பிடிக்கையில பின்தோடந்த அண்ணே முனி. தண்ணி நல்ல குடிக்கையில தங்க வந்த அண்ணே பொடி. தண்ணி நல்ல இந்த புள்ள இரவுல பிடிக்கையில பின்தோடந்த
அண்ணே முனி தண்ணி நல்ல முடிக்கையில பின்தொடர்ந்தா ஏ அண்ணே முனி என்ன முனி அவன் கருங்குளத்து முனி பொல்லாத முடியாண்டியே ஏலே முடியாண்டிய கூப்பிட்டா நீ என்னடா எப்படி ஆடிக்கிட்டு இருக்க ஆசைய காத்துல தூது விட்டு சக் சக்க சக்க ஆணிய போல மயிர வச்சு சக் சக் பேசுது பாட்டு ஒண்ணு சாமி டெய்லி ராத்திரி 12 மணி அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரனோட குத்தாட்டம் போடுறான். அது இவன் தான்டா மலை கோட்டு போட்டு வருவான்டா. இரு அவன் அவ கக்கிறாமடா இருடா. இவள் நேரம் நீ பண்ணதுக்கு போற 8230 ரூபா வந்திருக்கு பில்லு. ஐயோ அவ்வளோதான் உன்னை எரிச்சாலும் வராது. போடா போடா கூட்டு போடா கூட்டு போங்கடா. மைக்கை நிமித்து வைங்களா. அது கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படித்தான். हेलो हेलो सार बोझे कोई हेलो हेलो மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பகவதி அம்மன் ஐயா. பகவதி அம்மன் மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பகவதி அம்மனா. பகவதி அம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளி சரி காளி முனியந்தா கள்ளி சரி காளி முனியந்தா. தங்கச்சி பகவதி அம்மனை பார்க்கத்தானே நிற்கிறானையா. மீனாட்சிபுரம் கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி பூரா தத்துரமா இருக்குது வாரையா. கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா. 18ஆம் படியா அழகு மலை எல்லைய விட்டு மீனாட்சிபுரம் மக்களை காக்க வந்துதான நேராச்சியா. மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா.